மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது விபி தியரியோட அப்ளிகேஷன்ஸ். வேலன்ஸ் பாண்ட் தியரி which is used to determine whether the complex is paramagnetic in nature or diamagnetic in nature. At the same time, what is the magnetic strength and whether that is a low spin complex or high spin complex. Low spin complex na inner d orbitals, if it involves in hybridization, then that is called as what? The low spin complexes. High spin complexes அப்படின்னா outer d orbitals, if it involves in the bond formation, then that is called as what? The high spin complexes. Okay. அதே மாதிரி வேலன்ஸ் பாண்ட் தியரியோட ஒன் மோர் பாஸ்டுலேட்ஸ் நம்ம என்ன படித்தோம்? the ligands like carbonyl, amine and cyanide, these are very strong field ligands, so therefore that can pairing up the electrons present in the outermost orbital. இதை ஞாபகம் வச்சுக்கணும். low spin complexனா inner d orbitals involved in the bond formation. அதாவது inner d orbitals also accept the lone pair of electrons from the ligand. high spin complexனா outer d orbitals are involving. அதே மாதிரி the ligands like cyanide, carbonyl group as well as for the amine that can pairing up the electrons. இந்த மூணையும் ஞாபகம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிக்கல் டெட்ரா சயனைடோ நிக்கல் 4+ ion. ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வெதர் திஸ் இஸ் paramagnetic or diamagnetic, low spin or high spin, what is the how the electron pairing takes place, இதெல்லாம் நமக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் வாட்? நிக்கல். நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் 28. அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்னா ஆர்கான் 4s2 then 3d8, argon 18, 4s2 2 electrons சேர்த்தா 20, 3d8 அப்போ 28 is the configuration. ஆனால் நிக்கல் 2+ in this case நிக்கலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நிக்கலுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். x -4 is equal to இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 4- கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது 4- கிடையாது, 2-. இங்கே ஒரு தப்பு இருக்குது. என்ன அப்படின்னா திஸ் இஸ் வாட்? 2-. அப்போ தான் நம்ம எப்படி எடுக்க முடியும்? x -4 is equal to -2. that means x is equal to 4 - 2, that is equal to 2. So the oxidation state is what? 2. இதுதான் கரெக்ட். சரியா? அப்போ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது இங்கே கரெக்ஷன் இருக்குது. என்ன கரெக்ஷன்? இட்ஸ் நாட் 4-, இட் இஸ் வாட்? 2-. அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்ன வரும்? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும். ஸோ நிக்கல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இட் லாஸ்ட் 2 electrons. அப்போ அந்த 2 எலக்ட்ரான் எதுலேருந்து போகும்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல், விச் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இன் தி கேஸ் ஆஃப் நிக்கல் 4s ஆர்பிட்டல். சரியா? அப்போ அதில் உள்ள 2 எலக்ட்ரான் போயிடுதுன்னா அப்போ மீதி என்ன இருக்குது? ஆர்கான் 4s0 and 3d8. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுடைய கான்ஃபிகரேஷன் இருந்துடும். 3d8 அப்படி செப்பரேட் பண்ணி 5 ஓரியன்டேஷனில் கொடுத்தாச்சு. அப்புறம் 4s2 4p3 வேக்கண்ட்டாக இருக்கும். இப்போ cyanide is what? that is a strong field ligand, so it's pairing up the electron. அப்போ இதில் 2 lone pair of electron வந்து இப்போ பேரிங் ஆகிடுது அப்படின்னா there is no lone pair of unpaired electron அதில் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா 3 paired electron and 2 unpaired electrons இருக்கும். இப்போ அது பேரிங் அப் பண்ணோன்னா 4 paired electrons, there is no unpaired electrons. அப்போது 3d8ஓட கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி. திஸ் இஸ் த
excited இது வந்து அதோட outermost configuration. This is what due to the strong field ligand, so even the configuration it changes like this way. ஓகே, அப்போ எங்கெல்லாம் எம்டி ஆர்பிட்டல் இருக்குது, 3Dயில் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டல் இருக்குது, 4Sல ஒரு ஆர்பிட்டல் இருக்குது, 4Pயில் 3 ஆர்பிட்டல் இருக்குது. ஆனால் நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னது 4. அப்போ 4 அப்படின்னா ஒரு டி ஆர்பிட்டல், ஒரு எஸ் ஆர்பிட்டல், ஒரு 3D ஆர்பிட்டல், ஒரு 4S ஆர்பிட்டல். இப்போ 2 ஆர்பிட்டல் ஆகிடுதா, இன்னும் 2 எம்டி ஆர்பிட்டல் தான் நமக்கு தேவை. அப்போ அது என்னது 4πx அண்ட் 4py. அப்போ 4pz திரும்பவும் எம்டியாக தான் இருக்கும். அப்போது ஒரு டி ஆர்பிட்டல், ஒரு எஸ் ஆர்பிட்டல், 2 பி ஆர்பிட்டல் இல்லை. அது எதை வச்சு நமக்கு அது சொல்கிறோம், கோஆர்டினேஷன் நம்பர் வச்சு. ஸோ தி டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இஸ் வாட், DsP2. DsP2 type of hybridization இருந்ததுன்னா the geometrical shape is what, square planar. sp3 type of hybridization இருந்ததுன்னா the geometrical shape is what, tetrahedral. இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அப்போ geometry is what, square planar. And then so what is the magnetic strength, how many unpaired electrons are present? Finally நமக்கு தான் unpaired electron side இல்லை, ஏன்னா pairing up ஆகிடுது, அதனால் no unpaired electrons. So the magnetic moment using the spin only formula. What is spin only formula? Mu is equal to root of n into n plus 2. That is what spin only formula. அதில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு 0 தான் வரும், சரியா? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க, Fe Cn6 times 3 minusனு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயும் நம்ம வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது எக்ஸ், இது -6 is equal to -3. X is equal to what, 6 minus 3, that is equal to 3. So oxidation state is what, 3. சரியா? அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும், நம்ம வந்து கரெக்டாக செய்கிற மாதிரி. ஓகே, ஸோ iron, the oxidation number is what, 26. iron oxidation number என்னது 26. whereas here the iron ஓட oxidation state என்னது 3+. அப்போ 3+னா it has to lose 3 electrons. அப்போ 26 அப்படின்னா how do you write the electronic configuration? 28 நிக்கலுக்கு எப்படி எழுதணும், argon 4s2 and 3d 8 எழுதணும். அப்போ அதை விட இது 2 எலக்ட்ரான் கம்மி. அப்போ எப்படி எழுதுவீங்க, argon 4s2 3d 6 அப்படின்னு எழுதணும், சரியா? 4s2 3d 6. ஆனால் 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகும். இப்போ 4sலேருந்து 2 எலக்ட்ரான் போயிடும், that is the outermost shell. அப்போ 1 more electron it is removed from which one, the 3d orbital. அப்போ 3d6 it changes into what, 3d5, and 4s2 it changes into what, 0. So இப்போ this is the outer configuration, 3d5, 5 unpaired electrons are there. But as we know very well, the cyanide is what, that is a strong field ligand, so it's pairing up the electron. 5 electron pairing up ஆனதுன்னா 2 paired electrons, ஒரு unpaired electrons வந்து. ஸோ ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் டி ஆர்பிட்டல், அது போக 2 டி ஆர்பிட்டல் எம்டியாக இருக்கும். டி சப்ஸ்டன்ஸ் என்னதெல்லாம், அது dy² மைனஸ் dz² மைனஸ் x²ம் dz² இருக்கும், சரியா? அப்போ அந்த 2 எம்டியாக இருக்குது, ஒரு எஸ் ஆர்பிட்டல் எம்டியாக இருக்குது, 3p ஆர்பிட்டல் எம்டியாக இருக்குது. வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ 6னா 6 எம்டி ஆர்பிட்டல்ஸ் வேறு. இப்போ டி ஆர்பிட்டலில் 2, எஸ் ஆர்பிட்டலில் 1, அப்புறம் பி ஆர்பிட்டலில் 3 அப்படின்னா அப்போ கரெக்டாக வரும். அப்போது டி ஆர்பிட்டல் என்னது 3d2, இப்போ d2, 2 டி ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகுது, ஒரு எஸ் ஆர்பிட்டல் அண்ட் 3 பி ஆர்பிட்டல். ஸோ d2sp3. ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். d2sp3 அப்படின்னா inner d orbital is involving in the hybridization, so this is for the low spin complex, and the geometrical shape is what, octahedral, சரியா? அப்புறம் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இங்கே இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஸோ திஸ் இஸ் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஹவு மச் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னா, சப்ஸ்டிட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஃபார்முலா mu is equal to root of 1 n into n plus 2ல சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் யூ வில் கெட் த ஆன்சர் 1.7 போர் மேக்னெட்டான், சரியா? இதுக்கு அடுத்தது நம்ம அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் த விபி தியரி we can calculate the number of unpaired electron present in that one.
whether the ligand, the ligand is what, that is the strong field ligand or not, அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கலாம், ஜாமெட்ரிக்கல் ஷேப் கண்டுபிடிக்கலாம், ஈவன் the low spin காம்ப்ளெக்ஸாக ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, COF6 3-1. கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் 27. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரீஸோட நம்பர்ஸை அட்லீஸ்ட். ஸோ கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 27, நிக்கல் 28, கோபால்ட் 27 அண்ட் அயன் 26. சரியா? அப்போது இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் என்னது, கோஆர்டினேஷன் நம்பர் என்னது, 6. So here also you have to calculate the oxidation state for the central metal atom. How do you calculate? X minus 6 is equal to minus 3. Okay, X is equal to what? 6 minus 3, that is equal to 3 plus 3. So what is the oxidation state? 3 is the oxidation state. So அதையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ central metal atom, the outermost configuration 27 எப்படி எழுதுவீங்க? R1 4s2 3d7. ஆனால் இங்கே கோபால்ட் வந்து 3 is the oxidation state. ஸோ 4s2 உள்ள 2 எலக்ட்ரானும் 3dயில் உள்ள ஒரு எலக்ட்ரானும் போயிடும். அப்போ என்ன வரும்? 4s0 and 3d 6 வரும். 3d 6. ஓகே, ஸோ ரைட் த கான்ஃபிகரேஷன் 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம எழுதணும்னா அப்போ எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வருது? 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். But this is the weak ligand. It's not, it cannot pairing up the electron. இது வீக் லிகண்ட், அதனால இது வந்து பேரிங் அப் பண்ணாது. அப்போ 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கும். பட் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. அப்போ நம்ம எனக்கு 6 எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். இங்கே எத்தனை எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குது? 4s2 and 4p3, 4 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? திரும்ப 4dயில் இருக்குது, 4d ஆர்பிட்டல்ஸ் எடுக்கணும். அதில் 2. அப்போது வாட் இஸ் த டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன்? 4s 4p and 4d. அப்போது எஸ் ஆர்பிட்டலில் 1, பி ஆர்பிட்டலில் 3, டி ஆர்பிட்டலில் 2. அப்போ sp3d2. அங்கே d2ங்கிறது அவுட்டர் ஆர்பிட்டல், அவுட்டர் டி ஆர்பிட்டல் இஸ் இன்வால்விங். therefore this is for the high spin complex. So how many unpaired electrons are there? There are 4. So what is the nature? Magnetic nature, paramagnetism in nature. And what is the magnetic strength? Substitute the 4 electrons in the formula. Mu is equal to root of n into n plus 2. So you may get the answer what? 4.32 something. Okay, understand? So in this way we can calculate which one? The magnetic strength of the complex. And limitations of VBT theory. VB theory, it does not explain the color of the complex. It also consider only the magnetic, the spin only quantum number moment மட்டும்தான் இதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். பட் it does not consider the components of magnetic moments கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி it provides a quantitative explanation why it does not give the quantitative explanation for the low spin complex and high spin complex of the same metal. ஒரே மெட்டல் தான், அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் பண்ணும், சம்டைம்ஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் பண்ணும். இது ஏன் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ்லி. ஸோ திஸ் தியரி இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் இட். ஸோ தீஸ் ஆர் த 3 limitations. First limitation what I said, it does not explain the color of the complex. அடுத்தது என்ன சொன்னேன்? So it does not explain why the same central metal ion forms the low spin complex as well as the high spin complex. அதனால் quantitatively it does not explain that. So for example, FeCN64- that is diamagnetic low spin complex இருக்கும், whereas F64- that is what paramagnetic in nature, அது high spin complex இருக்கும். Same central metal ion உடைய complexesலே difference வரதை அதால் VB theory explain பண்ண முடியலை. So these are the limitations. Okay, thank you.